இது எல்லாமே நம்ம சொல்கிறதெல்லாம் வாக்கிய அடிப்படை சொல்லுவோம். வாக்கிய கணித பஞ்சாங்கம், திருக்கணித பஞ்சாங்கம் அப்படின்னு 2 விதம் இருக்குது. நம்ம சொல்கிறது எல்லாமே வாக்கிய முறைப்படியான பலன்கள். அதை நல்லா புரிந்து கொள்ளுங்கள். முதல் விஷயம் என்னென்னு கவனிச்சிங்க அப்படின்னா, இந்த வருடத்தில் முதல்ல நடக்க போகிறது முக்கியமான அஸ்ட்ராலஜிக்கல் ஈவெண்ட் என்னென்னா சனி பகவானுடைய பயிற்சி தாங்க. மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026 அந்த சனி பகவான் உங்களுடைய 12ஆம் பாவத்துக்கு வராரு. ஆஹா, இது 7.5 சனி ஆரம்பிக்குது அப்படிங்கிற அச்சம் தேவையற்றது. முதல்ல உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த அச்சமானது தேவையற்றது அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுங்க. உங்களுக்கு இது முதல் 7.5, 2வது 7.5, 3வது 7.5, இதை நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் மேஷராசிக்காரங்க. அதை எப்படிங்க நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது உங்களுக்கு சற்றேறக்குறைய நீங்கள் பிறந்ததுலேருந்து 25 வயசுக்குள்ளே உங்களுக்கு இப்போ சனி பகவானுக்கு 7.5 வருதுன்னு வச்சுக்கலாம். அது உங்களுக்கு நிச்சயமாக முதல் 7.5ஆகத்தான் இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அவங்க பிறக்கும் போதே அவங்களுக்கு 2ஆம் பாவத்துலேயோ அல்ல ஜென்மஸ்தானத்துலேயோ என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானே இருந்திருப்பார். அப்போ என்ன ஆகிடும்னா சிறு வயசுலேயே அவங்களுக்கு ஒரு 7.5 வந்திருக்கும். இப்போ கவனிச்சிங்க அப்படின்னா 2வது சுற்றுவாக சனி பகவான் வருவார். அப்போ சற்றேறக்குறைய ஒரு 25, 26 வயசுலேருந்து 56 வயசு வரைக்கும் கூட நீங்கள் இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு 7.5 சனி வருது அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடியது 2வது சுற்றுல சனி பகவான் இப்போ வராரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி 56 வயசுலேருந்து உங்களுக்கு ஒரு 85, 86 வயசு வரைக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு 7.5 சனி வருது அப்படின்னா நிச்சயமாக இப்போ வரக்கூடிய சனி பகவான் 3வது சுற்றுல உங்களுக்கு சனி பகவான் வராரு அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. அதே மாதிரி 86லேருந்து அதாவது கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா 120 வயசு இந்த காலகட்டத்துக்குள்ளே உங்களுக்கு இருக்குதுன்னு வச்சுப்போம். இந்த காலகட்டத்தில் இப்போ சனி பகவான் உங்களுக்கு வருது அப்படின்னா 4வது சுற்று சனி பகவான் வராரு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க. ஏன்னாங்க 4 சுற்றுலாம் யாராவது இருப்பாங்களா அப்படின்னா நிறைய தலைவர்கள், பெரிய பெரிய மகான்கள் கூட இந்த 4 வருடம் சனி பகவானினுடைய அந்த அதாவது சொல்லக்கூடியது ஃபஸ்ட்டு மங்கு சனி, பொங்கு சனி, அடுத்தது போக்கு சனி, மரண சனி அப்படின்னு 4 சனியை கூட சந்தித்த மகான்கள் பெரியவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்கங்க. அதை நல்லா புரிஞ்சுங்க. அதனால் 4 சுற்று நிறையா பேர் பார்த்துருக்காங்க. அதில் இப்போது உங்களுக்கு இந்த வயசை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கணும் மேசராசிக்காரங்க என்ன அப்படின்னா, இது உங்களுக்கு இப்போ வரக்கூடியது எத்தனாவது 7.5 அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போது முதல் சுற்றுக்கு முன் சொன்ன மாதிரி தான் அது மங்கு சனின்னு பேர். 2வது சுற்று வந்தால் அதற்கு பொங்கு சனின்னு பேர். 3வது சுற்று வந்தால் அதற்கு போக்கு சனி அப்படின்னு பேர். 4வது சுற்று வர்றதுக்கு தான் மரண சனி அப்படிங்கிறது பேருங்க. இது நல்லா புரிஞ்சுங்க மேசராசிக்காரங்க. அடுத்ததாக இப்போது உங்களுக்கு எந்த சனி பகவான் இருக்கோ அதுக்கு தக்கன நீங்கள் செய்யணும். முதல்ல இப்போது உங்களுக்கு ஒரு மங்கு சனின்னு வச்சுங்க. என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, முதல்ல நீங்கள் எந்த சனி இதனுடைய 7.5 இருந்தாலும் சரி, முதல்ல நீங்கள் சனிக்கிழமை சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றுங்க. அதே மாதிரி ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை கட்டி போடுங்க. இது 2ஐயும் விடாமல் செய்யுங்க. முதல்ல இந்த ஃபஸ்ட்டு வரக்கூடிய மங்கு சனியாக இருக்குது அப்படின்னா உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயத்தில் சனி பகவான் இடையூற செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது நீங்கள் நல்லா படிச்சுட்டு போயிருக்கலாம், ஆனால் அந்த தேர்வுக்கு போக முடியாத சூழ்நிலை, அல்லது உடல் சோர்வு ஏற்படுறது, அல்லது நிறைய மழை உங்களால் போக முடியாத சூழ்நிலை, ஏதோ போக்குவரத்து பிரச்சனை ஏற்படுறது, திடீர்னு சின்ன விபத்து ஏற்படுறது, இது மாதிரி ஏதாவது உங்களுக்கு சில சிக்கல்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. அதாவது உங்களுடைய முதல் 7.5. அதனால் படிப்பு சார்ந்த விஷயத்தில், அதேமாரி வாகனத்தை ஓட்டுறீங்க, அல்லது முக்கியமாக நீங்கள் தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, சனிக்கிழமை அது முன்ன மாதிரி சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த சிறு வயசில் இருக்கவங்க நல்லெண்ணெயை தேய்ச்சி நல்லா இந்த சனி நீர் ஆடு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா ஔவையார், அது மாதிரி சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி நல்லபடியாக குளிங்க, நல்ல எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. அடுத்ததாக பொங்கு சனி இருக்குது. நான் இப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இருக்கேங்க. இப்போ எனக்கு பொங்கு சனி வந்திருக்கு. முதல் ரவுண்டு எனக்கு போயிடுச்சு. இப்போ 2வது சுற்று வருது. இந்த பொங்கு சனி எனக்கு எப்படி இருக்கும், நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பொங்கு சனி அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுப்பாரு, நிச்சயமான வளர்ச்சியை கொடுப்பாரு. ஆனால் என்னென்னா ரொம்ப ஸ்லோவான ப்ராசஸ் கொடுப்பாரு. அதுதான் ஒன்று. ரொம்ப உங்களை டினைட் பண்ண மாட்டார், உங்களுக்கு தடை கொடுக்க மாட்டார்.
ஆனால் உடனே வெற்றியும் கொடுக்க மாட்டார், தாமதம் செய்வார். ஆனால் உங்களுக்கு ஒரு நல்ல இது வச்சுங்க, நீங்கள் வியர்வை சிந்தி உழைக்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாவீங்க. அதனால் இந்த வேர்வை சிந்தி உழைக்கணும் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுங்க. அந்த மாதிரி உடல் சோர்வு கொடுத்து உங்களுக்கு வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். அதன் மூலமாகத்தான் உங்களுக்கு வெற்றி அதிகமாக கிடைக்கும். அதாவது 2வது சுற்றில் இருக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா. 3வது சுற்றில் இருக்கேன், எனக்கு இப்போ போக்கு சனி போயிட்டுருக்கு, எப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த போக்கு சனி வரக்கூடிய காலத்தில் குடும்பத்தில் சில குழப்பங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. உங்களுடைய வார்த்தைக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அல்லது ஒரு கருத்து நல்லதுக்காக நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் மற்றவங்களுக்கு தவறாக எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு போக்கு சனி இந்த காலம் இருக்குது இல்லைங்களா, அதனால் உங்களே ஒரு தவறானபடியான விஷயங்களாக நீங்கள் சொல்வது போல இருப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படலாம். மற்றவங்க தவறாக புரிஞ்சுக்கலாம், அவங்கள துஷ்கீர்த்திகள் செய்யலாம். அதனால் இந்த போக்கு சனி இருக்கக்கூடிய காலத்தில் உங்களுக்கு கர்ம சாவல்யங்கள் ஏற்படும். அதனால் உங்களை இஷ்ட தெய்வம் என்னவோ அந்த தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க, விரதம் விடுங்க. முடிஞ்சால் அந்த சாமிக்கு ஒரு ஊருக்கு அந்த சாமி இருக்கக்கூடிய ஊருக்கு மாதத்துக்கு ஒரு முறையோ நிச்சயமாக அல்லது 6 மாதத்துக்கு ஒரு முறையோ அந்த சாமியை போய் வழிபாடு செஞ்சுட்டு வரணும் அப்படிங்கிறத வச்சுங்க. இதில் ரொம்ப உச்சிதமான நல்ல பலன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கர்ம சாவல்யம் இருக்கக்கூடிய காலத்தில் நீங்கள் சிவபெருமானுக்கு பிரதோஷ தினம் வில்வத்தினால் அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது ரொம்ப நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும். இது கர்ம வினை தோஷங்களை போக்குவதன் மூலமாக உங்களுடைய சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமி கர்மா எல்லாமே குறையுங்க மேஷராசிக்காரங்களுக்கு. அடுத்ததாக உங்களுக்கு 4வது சுத்து இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இது உங்களுக்கு ரொம்ப உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப பிரச்சனையை கொடுக்கும். அதனால் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாள், அதாவது 80 வயசு ஆகுது அல்லது 90 வயசு ஆகுது, அல்லது உங்களுடைய பேரனுக்கு பையன் பிறந்திருக்கான், அவங்களுக்கு ஒரு முதிர்ச்சி காலம் இருக்குது அப்படின்னா அதில் ஒன்றுக்கும் ஒரு சாந்திகள் இருக்குது. 80 வயசில் சதாபிஷேகம் செய்கிறது, அதே மாதிரி இப்போ பேரனுக்கு பையன் பிறந்த பிரபோத்திர சாந்தி பண்ணுறது, அல்லது கனகாபிஷேகம் பண்ணுறது, பூர்ணாபிஷேகம் பண்ணுறது, இது மாதிரி பாலாம்பிகா சமேத அமிர்த மிருத்யுஞ்சயனுடைய வழிபாடு, ஹோமங்கள் செய்து வழிபாடு செய்கிறதுன்னு ஒரு விதானம் இருக்குது. அதன் மாதிரியான விஷயங்களை விடாமல் செய்யணுங்க. இப்போது உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டாக புரிஞ்சிருக்கும், நீங்கள் எந்த பாவத்தில் இருக்கீங்களோ அதுக்கு தக்கன நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த வருடத்தில் மேசராசிக்காரங்களுக்கு குரு பகவானினுடைய வக்கரத்தில் தானே ஆரம்பிக்கிறீங்க. உங்களுக்கு குரு பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிறாரு 3ஆம் பாவத்தில். அந்த குரு பகவான் எப்போ வக்கர நிவர்த்தி ஆகிறார் அப்படின்னா மார்ச் மாதம் 17ஆம் தேதி 2026 வக்கர நிவர்த்தி ஆகிறாரு. அதே குரு பகவான் அதாவது மே மாதம் 26ஆம் தேதி குரு பகவானினுடைய பெயர்ச்சி கடகத்தில் குரு பகவான் உச்சமடைகிறாரு. அது உங்களுக்கு அமோகமான பலனை தரும். எதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, 9ஆம் அதிபதி 4ஆம் பாவத்திலே உச்சமடைகிறது, அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். குறிப்பாக வீடு வாங்கணும்னு ரொம்ப நாளாக ஒரு கனவு கண்டு கொண்டிருக்கக்கூடிய மேஷராசிக்காரங்களுக்கு நல்ல வீடு, வாகன, யோக பலன்கள் கிடைக்கும். அதே மாதிரி பூர்வீக சொத்து, அம்மா வழியில் உங்களுக்கு ஏதாவது சொத்து சேர வேண்டியது சேராமல் இருக்குது, அல்லது அவங்க கொடுத்தக்கூடியதில் ஏதோ ஒரு இந்த பிரச்சனைகள் இருக்குது, அம்மா வழி வரக்கூடிய சொத்துக்களில் ஏதோ டிஸ்ட்ரிபியூட் இருக்குது, அந்த சொத்துக்கள் மாற்றுவதில் ஏதோ ஒரு லேண்டு பிரச்சனை இருக்குது, அதில் ஏதோ ஒரு பத்திரப்பதிவில் ஏதோ சின்ன சங்கடங்கள் இருக்குது, இதுக்கு பல வருடமாக நாங்கள் போராடி கொண்டு இருக்கோம், இந்த சொத்து பிரச்சனை தீர மாட்டேங்குது, கோர்ட்லேருந்து எங்களுக்கு நல்ல ஒரு தீர்ப்பு வர மாட்டேங்குது, அதை சரியானபடி ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் வரல, இப்படிலாம் நீங்கள் பிரச்சனை இருந்தாலும் மேசராசிக்காரங்களுக்கு இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சிக்கு அப்புறம் முயற்சி பண்ணுங்கள். நல்லபடியானபடியாக உங்களுக்கு கிடைக்க வேண்டியபடியான அந்த சொத்துக்கள் கிடைக்கும். அல்லது அந்த சொத்துக்களில் ஏதோ வில்லங்கம் இருந்தாலும் அந்த வில்லங்கம் நல்லபடியாக தீர்க்கப்படும். இது மேஷராசிக்காரங்களுக்கு அற்புதமாக கிடைக்க போகுது குரு பெயர்ச்சிக்கு அப்புறம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவானினுடைய அதிசாரம் நடக்கிறாரு. குரு பகவான் அதிசாரமாக, அதாவது அதிசாரம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்பீடாக போக போகிறாருங்க. அது எப்போ அப்படின்னா அக்டோபர் மாதம் 20ஆம் தேதியிலேருந்து, அதாவது 2026 அக்டோபர் மாதம் 20ஆம் தேதியிலேருந்து குரு பகவான் என்ன பண்ண போகிறோன்னா சிம்ம ராசிக்கு போக போகிறார். இப்போது அந்த சிம்மத்துக்கு குரு போயிட்டாரே, அது சிம்ம பயிற்சியா குரு பயிற்சியா அப்படின்னா கிடையாது. இப்போ அவர் போகிறது அதிசாரத்தில் போகிறாரு. மறுபடியும் கடகத்துக்கு அடுத்தவர் 2027
17 தான் குரு பயிற்சி நடக்க போகுது. அதனால் இப்போ வந்திருக்கக்கூடியது அதிசார பயிற்சி குரு பகவானுக்கு. அது வந்து 10ஆம் மாதம் 20ஆம் தேதி 2026 குரு பகவான் அதிசாரமாக சிம்மத்துக்கு போக போகிறாரு. அந்த சமயத்தில் கவனிச்சிங்க அப்படின்னா என்ன நடக்க போகுது உங்களுக்கு அப்படின்னா 1, 5, 9 அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேந்திர பலன்கள் ஏற்பட போகுதுங்க. இது வந்து தெய்வ வழிபாடுகளினுடைய சக்திகள் கிடைக்கும். ரொம்ப நாளாக சாமிகிட்ட என்ன வேண்டுதல் நீங்கள் வச்சுட்டு வேண்டிக்கிட்டு வரீங்களோ அந்த வேண்டுதல் கிடைக்கும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நல்ல வெளியூர்கள் வெளிநாடுகள் செல்வதற்கான யோக பலனை குரு பகவான் உங்களுக்கு உண்டாக்கி தராருங்க. அதில் இன்னும் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நவம்பர் மாதம் 13ஆம் தேதி இந்த ராகு கேத்துவினுடைய பெயர்ச்சி நடக்க போகுது. இந்த ராகு பகவான் 10ஆம் பாவத்துக்கு வருவார். அதே போல் கேது பகவான் உங்களுடைய 4ஆம் பாவத்துக்கு வர போகிறாரு. இது ரெண்டுமே உங்களுக்கு ரொம்ப சாதகமாக அமைய போகுது. 10ல் வரக்கூடிய ராகு வெளிநாடுகள் செல்லக்கூடிய யோகம், நிறைய தொழில் வாய்ப்புகள், நல்ல வளர்ச்சிகளை உங்களுக்கு தரப்போகிறாரு. ஆனால் இதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது சனி பகவானால தான். அதனால் இந்த வருடம் சனிக்கிழமை முன் சொன்ன மாதிரி சனி பகவானுக்கு எள்ளு தீபம் போடுங்க. ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை போடுங்க. உங்களுக்கு சனி பகவான் எந்த இடத்தில் எத்தனாவது சுற்றுல வரார் அப்படிங்கிறத நீங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தக்கன ஒரு தேவையானபடியான அந்த பூஜைகளை அந்த விஷயங்களை வழிபாட்டு முறைகளை வச்சுக்கொள்ளுங்க. ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக அந்த மேஷராசிக்காரங்க இந்த வருடத்தில் உங்களுக்கு சாதகமான ஒரு ஜோதிடரிடம் உங்களுடைய ஜாதகத்தை காட்டி அதற்குண்டான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத நிச்சயமாக தெரிஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா 7.5 சனி நடக்கிறதுனால நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டியது. சிவாய நமஹ. மேஷராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்கும் அப்படின்னா, பொதுவாக பாருங்கள், இந்த 2026 பலன்களை நம்ம 2ஆக பிரிச்சுக்கலாம். அதாவது 2 பிரிவாக பிரிச்சுக்கலாம். எப்படி அப்படின்னா 6ஆம் மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு பலன், 6லேருந்து 12 வரைக்கும் ஒரு பலன். அது என்னங்க 2 பிரிவு அப்படின்னா, நம்மளுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 1/6/2026 குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு. குரு பகவான் பயிற்சியான பின்னாடி, அதாவது கடகத்தில் ஆட்சி பெற்று உட்கார்றாரு. அவரோட பார்வை டைரெக்டாக சனி மேலே படுது. அதாவது 9ஆம் பார்வை சனி மேலே பதியுது. அப்போ சனி ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லிஃபை ஆகிடுவார். அப்போ அவர் கொடுக்கக்கூடிய கெடு பலன்கள் அப்படின்றது குறைஞ்சிடும். அப்போ அதனால தான் நான் சொல்கிறேன், முதல் வந்து 6 மாதம் ஒரு பலன்களும் 2வது 6 மாதம் ஒரு பலன்களும் வரும். ஆக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி, இப்போ 1/1/2026 1/6/2026 வரைக்குமான பலன்கள் என்ன அப்படின்னா, மொதல் விஷயம், சனி பகவான் 7 நாட்டு சனியாக இருக்கார். 7 நாட்டு சனியாக இருந்தாலும் மேஷராசி அன்பர்கள் உங்களோட வயசை பொறுத்து ஃபஸ்ட் ரவுண்டு, செகண்ட் ரவுண்டு, தேர்ட் ரவுண்ட் அப்படின்றது வரும். ஃபஸ்ட் ரவுண்டு விரைய சனி, சில பல படிப்பினைகள் அப்படின்றது வரும். செகண்ட் ரவுண்டு பொங்கு சனி, படிப்பினைகள் கிடையாது, லைட்டாக தான் ஒரு படிப்பினைகளை கொடுப்பாரு. கண்டிப்பாக சில பல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படின்றத கொடுப்பார். 3வது ரவுண்டு, அதாவது 60க்கு மேலே 70 வயசு ப்ளஸ் இருக்கவங்களுக்கு தங்கு சனி அப்படின்னு வரும். ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. ஆக இந்த 1/6 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி பலன்கள் வரும். கூட மற்ற பிளானட்ரி பொசிஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னீங்களா, குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லார்ட் ஆஃப் 9 and 12, அதாவது 9ஆம் பாவத்துக்கும் அவன் தான் அதிபன், விரயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், அவன் மிதுனத்தில். அப்போ குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா இளைய சகோதர தைரியஸ்தானத்தில் இருக்கார். தைரியமும் தன்னம்பிக்கையும் மேலோங்கும், இதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். அதே மாதிரி தம்பி தங்கச்சி அவங்களோட ஆதாயம் சப்போர்ட்டு ஏதோ ஒரு விதத்தில், அது வந்து கோடி ரூபாய் சப்போர்ட்டானா இருக்கலாம், இல்லை 10 பைசா சப்போர்ட்டானா இருக்கலாம், எதுவுமே இல்லை வந்து பார்த்திங்கன்னா மாரலியே அவங்க சப்போர்ட்டாக இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பும் வரும். நிறைய மேஷராசி என்பர்கள் என்னோட இளைய சகோதரர்கள்கிட்ட நாங்கள் பிரிஞ்சு இருக்கோங்க, சொத்து பிரச்சனைனால நாங்கள் மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க யாரோ நாங்கள் யாரோ அப்படின்ற ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னாலும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்ககிட்ட வந்து பழகிறதுக்கான ஒரு வாய்ப்பை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து மற்ற பிளானட்ரி பொசிஷன் சனியை பற்றி சொல்லிட்டோம், குருவை பற்றி சொல்லிட்டோம். குருனோட பார்வையெல்லாம் நல்லா தான் இருக்குது, கவலைப்பட வேண்டாம். ராகு கேதுவை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ராகு லாபஸ்தானத்தில், ராகு 10லையும் 11லையும் ஏதாவது ஒரு பாவியானா இருக்கணும் அப்படிம்பாங்க. அதுவும் 11ல் வந்து பார்த்திங்கன்னா ராகு இருக்கான் அப்படின்னா லாபஸ்தானம் அப்படின்னும் போது நம்ம செய்யக்கூடிய தொழிலில் ஒரு அபரிவிதமான லாபம் அப்படின்றது வரும். இந்த வார்த்தை சொல்லும்போது நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு தோணும், இது வரைக்கும் ஒன்றும் நடக்கலை, 2025 இப்படி தான் சொன்னாங்க, எதுவுமே நடக்கலை, இப்போ 2026 அப்படி தான் சொல்கிறாங்க, எதுவுமே நடக்கலை அப்படின்னு கொஞ்சம் கஷ்டப்படுறீங்களா? உங்களோட சுய ஜாதகம் காரணமாக இருக்கலாங்க. இன் ஜென்ரல் வந்து பார்த்திங்கன்னா லாபஸ்தானத்தில் ராகு இருக்காரு அப்படின்னா இன் ஜென்ரல் என்ன பலன் அப்படின்னா, நம்ம என்ன வேலை செஞ்சாலும் என்ன தொழில் செஞ்சாலும் ஒன்றும் இல்லைங்க, ஒரு உப்பு விற்கிறீங்க, ஊறுகாய் விற்கிறீங்க, ஒரு புண்ணாக்கு விற்கிறீங்கன்னா கூட அந்த தொழிலில் ஒரு அபரிவிதமான லாபம் அப்படின்றது வரும். இது சாலிடாக வந்து பார்த்திங்கன்னா ராகு கொடுப்பார்.
அதையும் மீறி நம்மளுக்கு வரமாட்டேங்குது அப்படின்னா நமக்கு நடக்கக்கூடிய தசை பெருசாக ஃபேவராக இல்லாமல் இருக்கலாம். அஷ்டமாதிபதியினோட தசை நடக்கலாம், விரையாதிபதியினோட தசை நடக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது தசை நடக்குது, தசைநாதன் நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக இல்லை அப்படின்னும் போது பெரிய லெவலில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இருந்தாலும் 100% எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல அப்படின்னாலும் 50% எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு சிலருக்கு வந்து பாருங்கள் பல லட்சங்கள் லாபம், சில கோடி லாபம் வரும். ஒரு சிலருக்கு சில ஆயிரங்கள் லாபம் அப்படின்றது வரும். ஆனால் சாலிடாக வரும், கவலைப்படாதீங்க. இந்த லாபஸ்தானத்தில் ராகு, அப்போ இந்த மாதிரி நம்ம செய்யக்கூடிய தொழிலில் ஒரு அபரிவிதமான ஒரு லாபத்தை ஏற்படுத்துவோம். நாங்கள் வந்து பாருங்கள் ஒரு கன்சர்னில் வேலை செய்கிறோம், எங்களுக்கு எப்படி லாபம் வரும்? ரொம்ப சிம்பிளுங்க. உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கலாம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா இடமாற்றம், ஏதோ ஒரு வேறு இடத்துல உங்களுக்கு தூக்கி டிரான்ஸ்ஃபர்னு போட்டுக்கலாம். ஆனால் அங்கே உங்களுக்கு ஒரு வருமானம் அப்படின்றத அதிகரிக்கலாம், புரியுதுங்களா? ஆனால் அலைச்சல் இருக்கலாம். ஏன்னா சனி 7 நாட்டு சனி இருக்காருன்றதுனால அலைச்சல், சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறது, தூங்க முடியாமல் நம்ம வந்து சிரமப்படுறது, உடல் சார்ந்த உபாதைகள் அனுபவிக்கிறது, இதெல்லாம் சனி கொடுத்தாலும் அதில் ஒரு ஆதாயம் அப்படின்றத லாபம் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் கொடுத்துருவார். அட் த சேம் டைம் வந்து பாருங்கள் 11ஆம் பாவம் அப்படின்றது நம்மளோட மூத்த சகோதர சகோதரிகளையும் குறிக்கக்கூடிய ஸ்தானம் இல்லையா? அப்போ அவங்களுக்கும் உடல் சார்ந்த உபாதைகள் வரலாம், அவங்களுக்கும் நமக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனமுட்டம் அப்படின்றது வரலாம். எங்களுக்கும் அவங்களுக்கும் பெருசாக ஒத்து வரது இல்லைங்க, எங்கள் அம்மா மாதிரிங்க எங்கள் அக்கா, நான் வந்து பாருங்கள் பெருசாக என்னோட புத்தி கெட்டத்தனத்தினால சண்டை போட்டுட்டேன், இப்போ அவங்க எங்கள் கூட பேசவே மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனும் வருமே. எனக்கும் எங்கள் மூத்த சகோதரர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சொத்து தகராறு வருமே அப்படின்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம், யோசிக்கலாம். அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. 1/6/2026 வரைக்கும் குருனோட பார்வை ராகு மேலே இருக்குது. அதை குரு சண்டால யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த யோகம் இருக்கிறதுனால ராகுனால் வரக்கூடிய கெடு பலன்கள் வராதுங்க. ஸோ கவலைப்பட வேண்டாம், நற்பலன்கள் மட்டும்தான் வரும். கேத்து 5ஆம் பாவம், அதாவது பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானத்தில் கேத்து 5ஆம் பாவம் அப்படின் போது பூர்வீக சொத்து பத்து இருக்குன்னா கண்டிப்பாக அந்த சொத்து உங்களுக்கு வரணும்னா சின்ன காம்ப்ளிகேஷனாவது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. பூர்வீக சொத்து ஏதாவது நீங்கள் வியாபாரம் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா பெருசாக நம்மளுக்கு அது வியாபாரம் ஆகாது, அலைச்சலாக தான் இருக்கும். குழந்தைங்க என் சொல் பேச்சு கேட்கணுங்க அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா அதை பெரிய லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஏதோ ஒரு 10% 20% அவங்க கேட்பாங்களே தவிர பெருசாக கேட்க மாட்டாங்க. குழந்தைங்களுக்கும் நமக்குமான இடைவெளி அதிகமாகும், இது சாலிடாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்க, இப்போ இந்த பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், கேத்து அப்படின்போது நம்ம இதுக்கு அவரை வந்து ஏதாவது நல்லிஃபை பண்ணிக்கலாமான்னா பண்ணிக்கலாம். பியாண்ட் தட் நம்ம வந்து பாருங்கள் குழந்தையின்மைக்காக வைத்தியம் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு பலிதமாகும், ஒரு சிலருக்கு பலிதமாகாமல் இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து பாருங்கள் 1/6/2026 வரைக்கும் வரக்கூடிய பலன்கள். இதில் பெருசாக ப்ளஸ்ஸு நிறைய இருக்கா மைனஸ் நிறைய இருக்கா அப்படின்னு கேட்டால் மைனஸ் கம்மியாக தான் இருக்குது, ப்ளஸ்ஸு தான் நிறைய இருக்குது இல்லைங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப் டு 6th month, ஆஃப்டர் 6 இப்போ 1/6/2026 அப்புறம் என்ன மாதிரி பலன்கள் வரும் அப்படின்னா இங்கே பேசிக்காக வந்து பாருங்கள் குரு பகவான் தான் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட லைஃபையே மாற்றுவார் அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன? 1/6/2026 நான் முன்னமே சொன்ன மாதிரி குரு பகவான் பயிற்சியாகி கடகத்தில் உச்சம் பெற்று அமர்றார். அதுக்கும் மேலே அவரோட பார்வை உச்ச பார்வை அப்படின்றது இருக்குது. பொதுவாக உங்களுக்கு குரு பகவான் வந்து பாருங்கள் லார்ட் ஆஃப் 9 and 12, அதாவது பாக்கியஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், அயன சயன போஜன மோட்ச விரயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் 4ஆம் பாவத்தில் சுகஸ்தானத்தில் சுகதாயாஸ்தானத்தில் வந்து உட்கார்றான். அப்போ சுகாதிபதியாக வந்து உட்கார்றான் அப்படின்போது ஆஃப்டர் 6th month, அதாவது 2026 ஜூன் மாதம் வந்து உங்களுக்கு ஜூன் மாதம் 1லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 நாள் கூட நீங்கள் டைம் கொடுத்துருங்க. தோராயமாக ஒரு 10ஆம் தேதியிலேருந்தே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா ஏதோ ஒரு விதத்தில் என்னோடய கம்ஃபர்ட் அதிகமாச்சுங்க. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து ஒரு 2 வீலரில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் போயிட்டுருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏறக்குறைய 1 மணி நேரம் டெய்லி 2 வீலரில் ட்ராவல் பண்ணி ஆஃபீஸ் போகிறீங்க. இப்போ உங்களுக்கு என்ன தோணும்? ஐயோ டெய்லி வந்து நம்ம 2 வீலரில் ட்ராவல் பண்ணி ஆஃபீஸ் போகிறோம், வெயில் ரஷ்ஷு முடியல, வெக்காடு தாங்க முடியல, என்ன பண்ணலாம்? ஒரு கார் வாங்கலாம், ஒரு சின்ன லெவல்லையான ஒரு கார் வாங்கலாம். நான் வந்து பாருங்கள் 20 லட்ச ரூபா 30 லட்ச ரூபா காரெல்லாம் இல்லை, ஒரு 2 லட்ச ரூபா 4 லட்ச ரூபாயில் ஒரு கார் வாங்கலாம் அப்படின்னு தோணும். கம்ஃபர்ட்டாக ஏசி போட்டுட்டு நீங்கள் ஆஃபீஸ் போவீங்க. இந்த மாதிரி ஒரு நம்பையும் இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொன்னேன். இந்த மாதிரி பல எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் பொருத்தி பார்த்துக்கலாம். அதாவது உங்கள் வாழ்க்கையில் 1/6/2026 ஏறக்குறைய வந்து பார்த்திங்கன்னா 2027 மே மாதத்துக்குள்ளே இந்த மாதிரி ஒரு சுகம், ஒரு கம்ஃபர்ட், ஏதோ ஒரு விதத்தில் ஐ ஃபீல் பெட்டர், நான் வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்க மாதிரி நான் நினைக்கிறேன், எனக்கு இப்படி நடக்குது அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கும். சாலிடாக நீங்கள் வந்து இதை நோட் பண்ணியே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, இது ஒரு பெரிய ப்ளஸ். அம்மானோட ஃபுல் ஃபிளெட் சப்போர்ட் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி அம்மாவுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் இருந்துச்சுங்க, அம்மா ரொம்ப நாளாக படுத்த படுக்கையாக இருக்காங்க அப்படின்னா அம்மா விதத்தில் ஏதோ ஒரு மென்டல் ஃப்ரீனஸ், மென்டலி நான் அம்மா விதத்தில் ரிலீஃப் ஆகிட்டேன், நான் பெட்டராக ஃபீல் பண்ணுறேன், இதுவும் நடக்கும்.
புரியுதுங்களா? அதை நீங்கள் எப்படி வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம், வார்த்தைகளை கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. சரி, அதுக்கும் மேலே இப்போ உச்ச குருனோட பார்வை, இவர் நான் ஆல்ரெடி சொன்னேன் பாக்கியஸ்தானத்துக்கு அதிபன் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு லக் அப்படின்றத கொடுப்பார். விரயஸ்தான அதிபன் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சுபவரையும், வீடு வாங்குறது, கார் வாங்குறது, ஏதோ ஒரு சின்ன லெவலில் வீட்டில் விசேஷம் பண்ணுறது, வீட்டு கிரகப்பிரவேசம் பண்ணுறது, குழந்தைங்களுக்கு நகை நட்டு வாங்குறது, எதுவுமே இல்லை. ஒரு 2 கிராம் வந்து பார்த்திங்கன்னா கோல்டான வாங்கி வைப்பீங்க. இதுவும் சாலிடாக நடக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ குருனோட பார்வை அப்படின்றது இருக்கு இல்லைங்களா, உச்ச பார்வை. குருனோட பார்வை வந்து பாருங்கள் 8, 10, 12 பார்க்குறார். அப்போ 8ஆம் பாவம் துஷ்டானத்தில் பார்க்கறதுனால மேஷராசி பெண்கள், உங்கள் கணவருக்கு உடல் சார்ந்த உபாதைகள் இருக்குது, ரொம்ப நாளாக ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகிருக்காருங்க, பெருசாக ரிலீஃப் இல்லை, அவரால் நான் ரொம்ப மனசஞ்சலத்தில் இருக்கேன், அந்த மனசஞ்சலும் ரிலீவ் ஆகும். அது எந்த விதத்தில் ரிலீவ் ஆகும்? பெரும்பாலும் பாசிட்டிவில் வந்து ரிலீவ் ஆகிடும், கவலைப்படாதீங்க. ஹஸ்பண்ட்க்கு உடல்நிலையில் ஒரு நல்ல முன்னேற்றம், ரொம்ப வந்து பாருங்கள் ஒரு கடைசி ஸ்டேஜில் இருக்கார் அப்படின்னாலும் உங்கள் மனதளவில் ஒரு பெட்டர்மெண்ட் அப்படின்றது கிடைக்கும். நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், சமுதாயத்தில் செய்யாத தப்புக்காக எனக்கு ஒரு பெரிய அவப்பேருக்கு நான் ஆளானேன், அந்த அவப்பேர்லேருந்து விமோச்சனத்தையும் இந்த குருனோட உச்சப்பார்வை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துரும். உங்களோட மாங்கல்ய பலத்தை அதிகரிக்கிறதும் குருனோட உச்சப்பார்வை ஏற்படுத்தி கொடுத்துரும். ஆண்களுக்கு வந்து பாருங்கள், ஒரு தேவையில்லாத சவகாசத்தினால, தேவையில்லாத சேர்க்கையினால எனக்கு ஒரு கெட்டது நடந்துச்சு. நான் வந்து பாருங்கள் வண்டி வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் ரேஷாக ஓட்டினேன், இல்லை நான் கரெக்டாக தாங்க ஓட்டினேன், தேவையில்லாமல் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அதில் படுக்கையாக இருக்கேன், எனக்கு எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் இருந்துச்சு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் ரிலீவ் பண்ணி கொடுப்பார். இது ஒரு பெரிய ப்ளஸ். அதுக்கப்புறம் தொழில் ஸ்தானத்தில் குருனோட உச்சப்பார்வை. மேஷ ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா முன்னேற்றம், மேன்மை அப்படின்றத அடைஞ்சிடுவீங்க. ஆனால் ஒன்று மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, குரு தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு அப்படின்னும் போது நீங்கள் ரொம்ப ஜென்யூனான பர்சன் தான், மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஹானஸ்டி அப்படின்றத கையாளக்கூடியவங்க தான். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் அதில் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. ஏன்னா நல்லது செய்ய போகிற குரு பகவான், நம்ம எந்த அளவுக்கு சின்சியராக ஹானஸ்ட்டாக டெடிக்கேட்டடாக இருக்கோமோ அந்த அளவுக்கு நல்லது நடக்கும். சனி 7 நாட்டு சனி வேறு இருக்கா இல்லைங்களா, அதனால். அதுக்கும் மேலே 12ஆம் பாவம் அயன சயன போஜன மோட்ச விரயஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறாரு. நல்லா சாப்பிடுவீங்க, நல்லா தூங்குவீங்க, கம்ஃபர்ட்டாக இருப்பீங்க. நான் முன்னமே சொன்ன மாதிரி ஏதோ ஒரு சொத்து பத்து வீடு வாசல் எல்லாமே வாங்குவீங்க. பியாண்ட் தட் இவரோட 9ஆம் பார்வை வந்து பார்த்திங்கன்னா சனி மேலே பதியுது. இந்த 1/6க்கு அப்புறம் குருனோட உச்ச பார்வை சனி மேலே பதியறதுனால அடுத்த குரு பயிற்சி வரைக்கும், அதாவது 2027 5ஆம் மாதம் வரைக்கும் சனி உங்களை சாலிடாக எல்லா அளவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டார். இதுதாங்க எக்ஸ்ட்ராடினரி ரிசல்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆக மேஷராசி அன்பர்கள், உங்களுக்கு பலன் 2026 எப்படி இருக்கும் அப்படின்றது 2 பகுதியாக பிரிச்சிருக்கேன். ராகு கேது 12ஆம் மாதம் தான் பயிற்சி ஆகிறாங்க அப்படின்றதுனால அவங்களோட பலன் 2027 தான் நம்ம வந்து பார்த்துக்கணும். இப்போ பெருசாக யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ 2026 உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ப்ளஸ் நிறைய இருக்குங்க. 6க்கு அப்புறம் ப்ளஸ் மட்டும்தான் இருக்குது. ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள்.